ஆனா கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணுங்க சார். தியேட்டரை கொஞ்சம் டாக் பிடிங்க, உடனே எடுத்துடாங்க சார். இன்னைக்கு நடக்காதது அவர் கையில இல்ல, தியேட்டருக்காரன் கையில இருக்கு. ஏதோ பெரிய படம் வருதுன்னு எங்க சின்ன படத்தை கொஞ்சம் கொஞ்சம் பிக்கப் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். அதுக்கு நம்ம டைம் டிராவல்ல 90s போனோம். இன்னைக்கு நடக்காதது. எப்படி சார் சின்ன படங்கள் வராது. பட் இன்னைக்குள்ள பிசினஸ் மாடல் அப்படி எடுத்துட்டீங்கன்னா எப்படி சார் நம்மளால அதுதான் சொல்றேன். இது வந்து இப்ப நம்ம தியேட்டருக்காரங்கள்ட்ட கேட்க வேண்டியது. அவங்ககிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா இருக்கணும்னா சின்ன படங்கள் நல்லபடியா ஓடணும். நீங்க 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 சொன்னீங்கல்ல, தியேட்டர்ல வந்து படம் வந்து நீங்க நிறுத்தி வைக்காதீங்க, ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கல்ல. அதுக்கு நம்ம டைம் டிராவல்ல 90s போனோம். இன்னைக்கு நடக்காதது. அவர் கையில இல்ல, தியேட்டருக்காரன் கையில இருக்கு. இன்னைக்கு ஒரு ஷோ உங்களுக்கு ஆள் வரலைன்னா அடுத்த ஷோ இருக்காது. இன்னைக்கு எல்லாமே ஒரு நாள் நிகழ்ச்சி தான். அந்த 11 மணி ஷோவுக்கு ஆள் வரலைன்னா 12 மணி ஷோவுக்கு அந்த படம் டெத்து முடிஞ்சு போச்சு. அது நீங்க சொல்ற அந்த 90s எப்படி சார் சின்ன படங்கள் வராது. பட் இன்னைக்குள்ள பிசினஸ் மாடல் அப்படி எடுத்துட்டீங்கன்னா எப்படி சார் நம்மளால அதுதான் சொல்றேன். இது வந்து இப்ப நம்ம தியேட்டருக்காரங்கள்ட்ட கேட்க வேண்டியது. அவங்ககிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து கவுண்டர்ல பாப்கார்ன் வைக்கல, டீ வைக்கல, பண்ண வைக்கலன்னு சொல்லுவாங்க. கூட்டம் இல்ல, நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டிக்கெட் விலையை விட நீங்க வந்து அதிகமா அவங்களுக்கு மார்ஜின் வர்றது அந்த கேண்டீன்ல தான். சோ அவங்களுக்கு தேவை கேண்டீன். நல்லா இருக்கணும்னா சின்ன படங்கள் நல்லபடியா ஓடணும். நீங்க 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 தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கீங்க, நீங்களும் பேசிருக்கீங்க, நான் பல பேர் பாத்துருக்கீங்க. தமிழ்காரன் சார், நீங்க துணை தலைவர் நினைக்கிறேன். பேசுறீங்க, அமைதியா இருக்கீங்கன்னு சொன்னாரு. அவர் பேசும்போது தமிழ் குமார் ரொம்ப அமைதியானவர் அப்படின்னா, தமிழ் குமாரோட இன்னொரு முகம் தெரியல நினைக்கிறேன் அவங்களுக்கு. கண்டிப்பாக உங்களுடைய அந்த நல்ல பண்புக்காகவே இந்த படம் வந்து பெருசா வெற்றி அடையணும்னு வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் பேரன்பும் வாழ்த்துக்களும். நன்றி.